ஏனுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இந்த பொண்ணு வந்து அவங்க செட் பண்ண ஆள் அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிட வேணாம். ஏன்னா இந்த பொண்ணு வந்து முழுக்க முழுக்க எங்கள் சொந்தக்கார பொண்ணு. நாங்கள் வந்து நேரடியாக லைவாக பார்த்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு வீடியோவாக இப்போ நாங்கள் காட்டுறோம். அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பீங்க. சரியாக கேட்கல அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு போய் உட்காந்த உடனே வந்து அந்த தலகாணி எடுத்து மடியில் வச்சுக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொண்ணோட பேர் என்ன, அப்புறமா அவங்க எங்கே படித்தாங்க, என்ன படித்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார், அந்தமாரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுட்டு உனக்கு என்ன சாமி பிடிக்கும், நீ என்னென்ன கோவில்லாம் போயிருக்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க என்னென்ன பண்ணணுங்கிற ப்ராசஸ் சொன்னாங்க. அதாவது நான் வந்து கொடுப்பேன், முட்டை எடுத்து வச்சுட்டு நான் சொல்லணும். அதாவது தாமா தாசி அப்படிங்கிற டைலாக்லாம் வந்து சொல்லணும். அதெல்லாம் வந்து சொன்னாங்க. வந்து அப்புறமா வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உனக்கு அங்கே தான் இருக்கணும், நீ என்னை பார்த்துடக்கூடாது, அவன் உனக்கு மிஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி இதே மாதிரி காணப்போன 2 பொருள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அவங்களுக்கு உண்மையாகவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இதுக்கப்புறம் அவங்க முட்டை எடுத்து வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிச்சு, அவர் என்னென்னலாம் பார்க்க சொன்னார், என்னென்னலாம் டைலாக் சொன்னாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. பயமா இருக்கான்னு சொல்லுவோம். 2-3 தடவை வந்து பார்த்துக்கிட்டு நான் பயப்படுறேன்னா எப்படி ஆகுது, நீ புதுசாக 3 தடவை வந்து பார்த்தப்பலே பயந்தினா அவளாம் இன்னைக்கு தான் வரலாம், அவள் எப்படி பயப்பட சொல்லணும். சரி என்னமோ தெரியல, சாமி குத்த வச்சு பண்ண போகிற மூளையில் குத்த வச்சு விட்டா மாப்பிள்ள, சரி கத்தி எடுத்து குத்த போகிறான்னு நமக்கு தெரியல. நினைக்காதான் சொல்லுங்கண்ணா. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இருக்கக்கூடிய லொக்கேஷனை பார்த்துங்க அப்படின்னா தான் முக்கியம். பார்க்கறது ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நம்ம இடம் அடையாளம் தெரியுது, கடையா ரோடா என்ன ரோடு, இல்லை பஸ் போகுதா, என்ன பஸ் போகுது, இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி இடம், கோயிலா இந்த கிராமமா இந்த சிட்டிக்குள்ள இருந்தால் தெரியுதா, அது மாதிரி கண்டுபிடிக்கும். என்ன தெரியுமா நல்லாப்பா சொல்லு. தாசி மாமா ஓம் காளி வீம் காளி பகா சக்தி அறிஞ்சு மாதாய் பத்ரகாளீஸ்வரி காட்டுபாய். ஒரு சின்ன மரம் ஒரு குழந்தைய தெரியும்பா, நல்லா உத்து நோக்கு. பயப்படாம உள்ள போய் பாரு. வந்துட்டாங்களா? ஒரு சின்ன மனம குழந்தை தெரியுறாங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு முட்டையை எடுத்து அதில் மைய தடவி அவங்க கையில் கொடுத்து, பின்னாடி இருக்க செவுரு தெரியுதா பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஓ ஃபேஸ் தெரியுதா பாரு அப்படின்னாங்க. அதுவும் தெரியுதுன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு மரம் தெரியும் பாரு அப்படின்னாங்க. அது கீழே ஒரு குழந்தை தெரியும் பாரு எடுத்துனா அவங்க அதுவும் தெரியுது அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அனுமாரை கூப்பிட சொன்னாங்க. சம்திங் ஒரு டைலாக் சொல்லி அனுமார் அந்த குழந்தை பக்கத்தில் நிற்பாரு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 3 பேரையும் வந்து மறைய சொல்கிறதுக்கு ஒரு டைலாக் சொன்னாங்க. அதேமாரி 3 பேரும் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பொண்ணோட காலேஜ் தெரியும் பாரு அப்படின்னு சொன்னாங்க. தெரியுதுன்னாங்க. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உனக்கு யாரும் தெரியும் இல்லையா, அவங்க தெரிவாங்க பாருன்னாங்க. அவங்களும் வந்து வந்திருக்காங்க தெரியுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டாஃப் தெரிவாங்க பாருன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஸ்டாஃப் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை நீ வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அதே பொண்ணு ஏற்கனவே 2 பொருள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்களாமா.
அவங்க வந்து ஏற்கனவே 2 பொருள் கண்டுபிடிச்சதுனால இதை நாங்கள் உண்மைன்னு நம்புறதா, நாங்கள் இருக்கிறப்ப கண்டுபிடிக்காதால பொய்ன்னு நம்புறதா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அவரை நம்பி எங்கள் அத்தனை பேர் வராங்க. அதில் எல்லாருக்குமே உண்மையாகவே அவங்க வீட்டில் காணாம போன பொருளோ இல்லை அந்த மனுஷங்களோ கிடச்சா ரொம்ப நல்லது.